தற்போதைய அண்மை செய்தி. ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு வாக்குமூலம் அளித்துள்ளார். அதில் தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அவர் மீது மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனது பேச்சை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகளை நல்வழிப்படுத்த நோக்கிலேயே தான் பேசியதாகவும் இது போன்ற பல இடங்களில் தான் பேசியிருப்பதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சித்தர்கள் என்னிடம் பேசுவார்கள், சித்தர் சொன்னார் அதை நான் பேசினேன் என்ற வாக்குமூலத்தையும் போலீசாரிடம் அவர் அளித்திருக்கிறார். இதேதான் நீதிபதியிடமும் அவர் தெரிவித்திருப்பதாக போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கைதான மகாவிஷ்ணுவை போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர் மீது மேலும் ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் அவர் மீது பல்வேறு புகார்களும் குவிந்த வண்ணமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கிலும் அவரை கைது செய்த போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.